ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல்வேஸ் வில் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஷார்ட் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இம்மீடியட்டாக வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபர்ஸ்ட் ஒன், பசங்க கத்திட்டு இருக்கும்போது நம்ம கேட்போம் இல்லைங்களா, ஏன் கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒய் ஆர் யூ ஷவுட்டிங், ஒய் ஆர் யூ ஷவுட்டிங் அப்படின்னு கேட்கலாம். செகண்ட் ஒன், இப்போ பசங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுக்குறீங்க இல்லை பிஸ்கெட் எதுவும் கொடுக்குறீங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, கொடுங்க நான் பாதியாக பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பிளேஸில் நீங்கள் லெட் மீ ஸ்பிளிட் இட் இன் ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம். லெட் மீ ஸ்பிளிட் இட் இன் ஹாஃப், நான் பாதியாக பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் பிரித்து தந்ததுக்கப்புறம் இது உனக்கு, இந்த பாதி உனக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம், திஸ் இஸ் ஃபார் யூ அண்ட் திஸ் ஹாஃப் இஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னா இது உனக்காக, அண்ட் திஸ் ஹாஃப் இஸ் ஃபார் யூ, இந்த பாதி உனக்காக அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் ஒன், இப்போ பசங்க சாப்பிடும்போது டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு பிளேட்டில் ஸ்பூன் வச்சு தட்டிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், கரண்டியால் உன் தட்டில் தாளம் போடாத, ஸ்பூனை வச்சு தாளம் போட்டுட்ருக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பிளேஸில் நீங்கள் டோன்ட் ட்ரம் ஆன் யுவர் பிளேட்ஸ் வித் ஸ்பூன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ட்ரம் ஆன் யுவர் பிளேட்ஸ் வித் ஸ்பூன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பசங்க சத்தம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா நம்ம அங்கே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா. அந்த பிளேஸில் வாட்ஸ் ஆல் தட் நாய்ஸ், வாட்ஸ் ஆல் தட் நாய்ஸ் அப்படின்னு கேட்கலாம். நாய்ஸ் அப்படின்னா சத்தம். நெக்ஸ்ட் ஒன், த சிக்ஸ்த் ஒன், இப்போ பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அம்மா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்ம செக் பண்ணும்போது ஸ்டில் அந்த ஃபுட்டு இருக்கும், கொஞ்சம் ஃபுட்டு வச்சிட்ருப்பாங்க. அதை சாப்பிட்டு முடி, இன்னும் நிறைய சாப்பாடு இருக்கும் பிளேட்டில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் தேர் இஸ் ஸ்டில் லாட் ஆஃப் ஃபுட் லெஃப்ட் ஆன் யுவர் பிளேட். தேர் இஸ் ஸ்டில் லாட் ஆஃப் ஃபுட் லெஃப்ட் ஆன் யுவர் பிளேட். இன்னும் உன் பிளேட்டில் நிறைய சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் அப்படி சொல்லலாம். அதை சாப்பிட்டு முடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நீங்கள் ஃபினிஷ் யுவர் பிளேட், ஃபினிஷ் யுவர் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அட் அ டைமில் ஒரு கோர்வையாக தான் வரும் அந்த வாக்கியம், ஓகேங்களா. அது நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கேன். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேட்டில் இன்னும் நிறைய ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறத தேர் இஸ் ஸ்டில் லாட் ஆஃப் ஃபுட் லெஃப்ட் ஆன் யுவர் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். செவன்த் ஒன் அதை சாப்பிட்டு முடி, உன் தட்டை முடி, தட்டில் இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு முடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு ஃபினிஷ் யுவர் பிளேட், ஃபினிஷ் யுவர் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். எயித் ஒன், இப்போ பசங்க கேண்டீஸ், ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ் அதிகம் சாப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதிகமாக சாப்பிடாத இல்லைன்னா பல்லு சொத்தையாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஈட் டூ மெனி, யூ வில் கெட் கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஈட் டூ மெனி, அதிகமாக சாப்பிடாத, யூ வில் கெட் கேவிட்டிஸ். கேவிட்டினா சொத்தை, ஓகேங்களா. யூ வில் கெட் கேவிட்டிஸ் அப்படின்னா உன் பல்லு சொத்தை ஆகிடும் அப்படின்னு மீனிங். நைன்த் ஒன், பசங்கிட்ட நான் உனக்காக சில ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பிளேஸில் ஐ ஹவ் மேட் சம் ஸ்நாக்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் மேட் சம் ஸ்நாக்ஸ் ஃபார் யூ. இதே புட்டிங் நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் மேட் சம் புட்டிங்ஸ் ஃபார் யூ, ஐ ஹவ் மேட் சம் டிஷ்ஷஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஐ ஹவ் மேட் சம் ஸ்நாக்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். 10th ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டோம், உங்கள் பவுல் கொண்டு வரீங்களா, நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா. அதுக்கு இங்கிலீஷில் கேன் யூ ப்ளீஸ் கெட் யுவர் பவுல், கேன் யூ ப்ளீஸ் கெட் யுவர் பவுல், உங்கள் பவுலை கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 11th ஒன், இப்போ உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம், ஹாப்பியாக சாப்பிட்றாங்க, நிறைய சாப்பிடும்போது ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்கன்னு வைங்க. ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, மெதுவாக சாப்பிடு இல்லைன்னா வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நல்லா மெதுவாக மெல்லி சாப்பிடு இல்லைன்னா வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் ஸ்லோ டவுன் ஆர் யூ வில் கெட் அ டம்மி ஏக் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோ டவுன்னா மெதுவாக சாப்பிடு. 12th ஒன், இப்போ பசங்க விளையாண்டு முடிச்சுட்டு வராங்க, இல்லை ஸ்கூல் போயிட்டு வராங்க, இல்லை சேரு சகதியமாக வராங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பிளேஸில் யூ ஆர் டர்ட்டி, யூ ஆர் டர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் டர்ட்டின்னு சொல்லியாச்சு, போய் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கோ
அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளேஸில் நீங்கள் கோ வாஷ் யுவர் ஃபேஸ் அண்ட் கெட் சேஞ்ச்ட். கோ வாஷ் யுவர் ஃபேஸ் அண்ட் கெட் சேஞ்ச்ட். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லலாம். 14th ஒன், இப்போ வந்து பசங்களுக்கு சூடாக சூப்போ இல்லை டீயோ இல்லை ஹாட் ட்ரிங்க்ஸ் எதுவும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அம்மா ரொம்ப சூடாக இருக்குமா அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லையா, ரொம்ப சூடாக இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த பிளேஸில் இஸ் இட் டூ ஹாட், இஸ் இட் டூ ஹாட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதே இது கோல்டு ஐட்டம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இஸ் இட் டூ கோல்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ பசங்க பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் எங்கே இருப்பாங்க நமக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாமல் கேட்போம் இல்லையா. அம்மு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அம்மு வேர் ஆர் யூ, பட்டு வேர் ஆர் யூ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்காக டின்னர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளேஸில் நீங்கள் ஐ எம் ப்ரிப்பேரிங் டின்னர் ஃபார் யூ, ஐ எம் ப்ரிப்பேரிங் டின்னர் ஃபார் யூ. அந்த டின்னருக்கு பதிலாக நீங்கள் யூ கேன் யூஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் எனி திங். ஓகேங்களா? 17th ஒன், இங்கேயே இரு. பசங்க கிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கேயே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டே ஹியர், இங்கேயே இரு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டே ஹியர் ஐ வில் கம் அப்படின்னு சொல்லலாம். 18th ஒன், ரொம்ப தூரம் போயிடாத, ரொம்ப தூரம் போயிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் கோ டூ ஃபார். டூ ஃபார் அப்படின்னா ரொம்ப தூரம். ஓகேங்களா? டோன்ட் கோனா போயிடாத, டோன்ட் கோ டூ ஃபார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இப்போ ஒரு சில பசங்க வந்து செலக்டிவாக சாப்பிடுவாங்க. இந்த பொட்டேட்டோவாக சாப்பிடுவாங்க, இல்லை கேரட்ஸாக சாப்பிடுவாங்க. நியூட்ரிஷியஸாக எல்லாமே சேர்த்து சாப்பிடாம ஒரு சில டிஷ்ஷஸ் மட்டும் செலக்டிவாக சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அந்த பசங்கிட்ட வந்து நம்ம சொல்லுவோம் செலக்டிவாக சாப்பிடாத, சூஸ் பண்ணி சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்களை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பி அ பிக்கி ஈட்டர் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பி அ பிக்கி ஈட்டர். பிக்னா பிக் பண்ணி சாப்பிட்றது, பிக் பண்ண எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆக்சுவலாக சூஸ் பண்ணுறது, பிக்னா சூஸ் பண்ணுறது. டோன்ட் பி அ பிக்கி ஈட்டர் அப்படின்னு சொல்லலாம். 20th ஒன், கேரட் சாப்பிடலையா, கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு இங்கிலீஷில் நோ கேரட்ஸ், கேரட்ஸ் ஆர் குட் ஃபார் ஐஸ். நோ கேரட்ஸ், கேரட்ஸ் ஃபார் குட் ஃபார் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், 21, பசங்கிட்ட ஏதாவது ஜூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஜூஸை குடிக்காமல் டிவி பார்த்துக்கிட்டு ஜூஸோட சும்மா விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஜூஸோட விளையாடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பிளேஸில் ஸ்டாப் பிளேயிங் வித் யுவர் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் பிளேயிங் வித் யுவர் ஜூஸ். சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பிளேஸில் ஹேவ் இட் ஃபாஸ்ட் இல்லாட்டி ஈட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 23rd, இப்போ சாப்பாட்டை வந்து பசங்க சிந்தி சிந்தி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களை எப்படி சொல்லலாம்னா யூ ஆர் சச் அ மெஸ்ஸி ஈட்டர் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் சச் அ மெஸ்ஸி ஈட்டர் அப்படின்னு சொல்லலாம். திங்ஸ் எல்லாம் வந்து செதறடிச்சு வச்சிருக்காங்க, ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் யார் பண்ணது, யார் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா. அந்த பிளேஸில் ஹூ மேட் திஸ் மிஸ், ஹூ மேட் திஸ் மிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பசங்க வந்து நமக்கு ஏதாச்சும் எழுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணலாம். ஓகேங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அம்மோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ அவுட் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ அவுட். த கோல்டன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ, இந்த வேர்டில் நீங்கள் குழந்தைங்க கிட்ட பேசுனீங்கன்னா அவங்களும் வந்து மற்றவங்ககிட்ட அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye bye.